பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்ய கிருஷ்ணகிரியில் உள்ள வங்கிகள் முன்பு மக்கள் பெருமளவில் குவிந்துள்ளனர். அங்கு தற்போதைய நிலவரம் குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 தினங்களாகவே ஏடிஎம் மையங்கள் அனைத்துமே செயல்படாமல் தான் இருந்தது. மேலும் பணம் எடுக்க முடியாமல் பல பொதுமக்கள் ஏடிஎம் முன்பு வந்து பிறகு மீண்டும் திரும்பி செல்லக்கூடிய நிலையை நீடித்து வருகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கி முன்பாக நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வங்கியில் தற்போது பணம் எடுப்பதற்காக இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்று விடுமுறை நாள், ஆனால் வங்கிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்ட பின்பு இன்று காலை முதலே பொதுமக்கள் ஆகிய அனைவருமே தற்போது இந்த வங்கியில் பணம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதன் காரணமாக இன்று காலையே வங்கி முன்பாக தற்போது திரண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த வங்கிகள் முன்பாக தற்போது நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். 4 நாட்களாக உங்களால் பணமே எடுக்க முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டு வரீங்க. உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திச்சு வரீங்க, அது சொல்லுங்க. நாங்க இப்போ பணம் எடுக்க முடியாம வரோம். பேங்க் காலையில பார்த்தா நிக்கிறாங்க, ஃபுல்லா காந்தி சாலை வரைக்கும் கூட நிக்குது. பழையப்பேட்டில் பேங்க்ல எந்த ஒரு பணமும் எடுக்க முடியல. ஒரு 2000 ரூபாய் எடுக்கிறதுக்கு 2 நாளா வந்துட்டு போறேன். கூட்டம் இன்னும் எடுக்க முடியல. காலையில் பேங்க் 10 மணிக்கு திறக்கிறாங்க. இந்த பணம் இது இருக்குனால ஒரு 8 மணிக்கு பேங்க் திறந்து ஒரு 6 மணி வரைக்கும் பேங்க் யூஸ் பண்ணாங்கன்னா ஜனங்களுக்கு வரவங்களுக்கு நல்லா இருக்கும். ஜனங்க 8 மணிக்கு திறக்க விட்டு 10 மணிக்கு திறந்து பாரு, ஏடிஎம் 3 நாளாக அப்படியே மூடி தான் இருக்கு. ஏடிஎம்ல பணம் போடுறாங்களா இல்லையானு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஜனங்க ஏடிஎம்ல பணம் போட்டால் அதில் வரவங்க ஒரு 2000 எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2000 எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த 2000 எடுக்கிறதுலாம ஏடிஎம் மூடி இருக்காங்க. ஜனங்க பொதுமக்கள் பாரு, வீட்டில் சாப்பாடு செஞ்சாங்களோ இல்லையோ, உங்கள் வீட்டில் பால் வாங்குற காசு இல்லை. இது பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இருக்கப்பட்டவன் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டு போயிடுறாங்களே தவிர, நடுத்தர மக்கள் கூலிக்காரன் பாரு. நான் ஒரு டிரைவரு, நான் இங்கே நிற்கிறேன். காரணம் என்னென்னா, எனக்கு இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் செலவுக்கு வேணும் பணம் இல்லை. ஏடிஎம் லாக் பண்ணியிருக்காங்க. எப்படி நாங்களாம் எடுத்து எப்படி நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பாதிக்கப்படுறதே பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுறோம். 4 நாளாக பணமே உங்களால் எடுக்க முடியல. எல்லாம் ஏடிஎம் கிருஷ்ணகிரியில் மூடப்பட்டிருக்கு. உங்கள் பணம் எடுக்காதால் நீங்கள் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் பொதுவாக நான் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறேன். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆளுங்க 2 வாரமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. 2 வாரம் பேமெண்ட் என்னால் கொடுக்க முடியல. இப்போ ஏடிஎம்க்கு வந்தாலே 2000 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு கிடைக்குது. 2000 ரூபாய்க்கு ஆளுங்க பேமெண்ட் கொடுக்க முடியல. வேலைக்கு ஒழுங்காக வரமாட்டேங்கிறாங்க. அக்கௌண்ட்டில் எடுக்கலான்னு பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது. இப்போ அவங்களுக்கு வேலை செய்யலாமா இல்லை இங்கே பார்க்கலாமான்னு பார்க்குறோட்டி இப்போ எந்த ஒரு வேலையுமே நடக்க மாட்டேங்குது. என்னன்னா மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் உண்மையான நல்ல ஒரு திட்டம் தான், வரவேற்கிறோம். அதே சமயம் போதிய பணம் பேங்க் அக்கௌண்ட்டில் நிரப்பிட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தினா ரொம்ப வரவேற்பு மிகுந்ததாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஆளுங்களுக்கு நீ நேரத்தில் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக காலையில் 6 மணிக்கு நான் ரெடி ஆகிட்டு எல்லா பில்டிங்களும் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டை தான் கொடுக்குறாங்க. பில்டிங்கில் எல்லாம் கான்ட்ராக்ட் பண்ணாலும் பார்த்தா 1000 500 தான் கொடுக்குறாங்க. இதை எடுத்து போய் நான் மாற்றிட்டு தான் நான் போயிட்டு ஆளுங்களுக்கு பேமெண்ட் கழிக்கணும். அப்போ தான் அவங்க அடுத்த நாள் எனக்கு வேலைக்கு வருவாங்க.